அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடந்த வாரம் அருள் தந்தை கிறிஸ்டோபர் ஸ்டான்லி பிரதாப் நிறைய காரியங்களை பற்றி சொல்கிறார். குறிப்பாக அவருடைய தேவ வெள்ளத்தில் எப்படி கிடச்சிச்சின்னு நமக்கு நிறைய சொன்னார். அவங்களுடைய அம்மாவோடைய விசுவாசம், அதே போல் டெய்லியும் பூசிக்கு கூட்டிகிட்டு போவார். அதே போல் அங்கே இருக்க அருள் தந்தை ஜேம்ஸ், அவர் பூசுதி போடுற பசங்களுக்கு, இல்லை அதே போல் பூசிக்கு வரங்க பசங்களுக்கெல்லாம் நோட் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லி அதன் வழியாக எனக்கு தேவலத்தில் கிடச்சிச்சுன்ட்டு அழகாக சொன்னார். அதே போல் அவங்களுடைய அண்ணன் தான் குருவானவர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். ஆனால் இவரை கடவுள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நல்ல ஒரு குருவானவராக நம்ம முன்னாடி அமர்ந்து நமக்கு அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வாருங்க, தொடர்ந்து அவருடைய அனுபவங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம். ஃபாதர், ரொம்ப அழகாக சொன்னீங்க உங்களுடைய ஒகேஷன் பற்றி, அது போல் ஸ்டடீஸ் பற்றிலாம் சொன்னீங்க. நீங்கள் செமினரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துருப்பாங்க இல்லைங்களா? அவங்களாம் நீங்கள் செமினரிக்கு போகிறேன்னு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். அவங்க எதிர்பார்க்கல. ஏன்னா நான் அதை பற்றி ஒன்றும் பெருசாக என்னுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணதே இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒரு ஷாக்காக தான் இருந்துச்சு. பட் நானும் பெருசாக அதை விளம்பரப்படுத்தலை. நான் ஃபாதருக்கு படிக்க போகிறேன் அப்படிங்கிறத பெருசாக நான் எல்லாத்துட்டையும் சொல்லலை. நான் அண்ணன் கூட போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம், அப்படியே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னுடைய ஸ்டடீஸை. அந்த ஆர்வம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ தான் நான் ஒவ்வொருத்தடையாக சொல்கிறேன், நான் மதுரையில் படிக்கிறேன், இப்பதான் நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை. அடுத்தது நான் பெங்களூருக்கு போறேன், அப்போ பெங்களூர்ல படிக்கும்போது நான் இது படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ அவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட், பட் அவங்க சந்தோஷப்பட்டாங்க. என்னுடைய நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கூடியதுக்கும் நிறைய ஒரு வித்தியாசத்தை அவங்க பார்க்குறாங்க. என்னுடைய பழக்க வழக்கமாக இருக்கலாம், அவங்களுடைய பேசுகிற விதமாக இருக்கலாம், எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாறுபட்டு தெரிஞ்சிச்சு. அப்போது என்னால் அதை ரொம்ப தெளிவாக நோட் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் தனியாக அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி அது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர், ஒரு ஹிந்து நண்பர். ஆக்சுவலி நிறைய பேர் இருக்கிறாங்க, அதில் இவர் ஹிந்து நண்பர் இன்னும் எனக்கு என்னோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு. அவர் கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் ரொம்ப ஹை. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கும்போது, கார்மல் ஸ்கூலில் படிக்கும்போது சண்டை போட்டுக்குவோம், பேசாமல் இருப்போம், பேசணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்போம். ஆனாலும் கோவத்தை உள்ள வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணும். பட் வெரி குட் ஃப்ரெண்ட். இன்னும் நல்ல ஒரு கான்டாக்ட்ல இருக்காரு. ப்ளஸ் நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறது எல்லாமே அது இருக்கும். ப்ளஸ் என்னுடைய சர்ச்சில் இருக்கக்கூடிய சர்ச் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்கலாம் இப்போ டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷனுக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் இன்ஜினியராக யூஎஸில் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொருத்தர் லாயராக சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு, இன்னொருத்தர் டாக்டராக நம்ம ஊர்லேயே ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இவங்களை ஒன்ஸ் இன் அ வைல் நான் மீட் பண்ணும்போது எனக்கு அது தெரியுது, என்னை சாதாரணமாக பார்க்கல, என்ன இன்னும் ஒருபடி மேலே பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது. அவங்க பேசக்கூடிய விதம், என்னை அட்ரஸ் பண்ணக்கூடிய விதம், ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அட்ரஸ் பண்ணக்கூடிய விதம் எனக்கு ஒரு சில சமயங்களில் கொஞ்சம் ஐயோ இது டூ மச்சாக இருக்குதோ, ஒரு ஃப்ரெண்டாக பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு, சில சமயங்களில் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணாங்க, நீங்கள் ஃபாதர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் லைக் பண்ணாங்க, என்கரேஜ் பண்ணாங்க. கண்டிப்பாக. வெரி குட் ஃபாதர். உங்களோட ஸ்டடீஸ் சொன்னீங்க நீங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிலாசபி, தியாலஜி எல்லாம் படிச்சு, அது அப்புறம் கலப்பணி பற்றி சொன்னீங்க. இதில் சுனாமி வந்த டைமில் தான் நீங்கள் இருந்தீங்க, பட்டினப்பாக்கம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க. அந்த அனுபவங்களில் ஸ்டடீஸு, அதே போல் கலப்பணி செஞ்ச இடத்துல இன்ட்ரெஸ்டிங்கானது உங்களுக்குன்னு, இதை என்னால் மறக்க முடியல, இது என்னோடய ஒகேஷனுக்கு இன்னும் ஆழமாக கூட்டிகிட்டு போச்சு அப்படிங்கிற ஏதாவது ஒரு நிகழ்வுகள்? ஃபாதர், ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, கஷ்டம் துன்பம் அப்படிங்கிறத நிறைய பார்க்க முடிஞ்சிச்சு, அனுபவிக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கு நாங்கள் ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணோம் ஃபாதர். அவங்க 2000 rupees கொடுப்பாங்க மந்த்லி. அந்த 2000 rupeesல நம்முடைய ஃபுட்டு, நம்முடைய ஸ்டே எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு பிரதர் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், களப்பணி ஆற்றுறோம் இந்த மக்களுக்காக. சுனாமி டைம். ஆமாம் ஃபாதர், சுனாமி டைமில் ரீஹேப் பொதுவாக. அப்போ இந்த 2000 மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். அதுதான் எங்களுக்கான படிப்பினை. அதாவது நாங்கள் அந்த ஒரு கஷ்டமான என்வாயர்மெண்ட்லேருந்து
அனுபவப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீஜன்சி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ அதில் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த நைட்டு வந்து இந்த ரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்முடைய ஃபிங்கர் டிப்ஸை வந்து கடிக்கும் அந்த இடத்துல. நாங்கள் இருந்த ஒரு குடிசையில் காலையில் அது நமக்கு ஒரு சில சமயங்களில் வலிக்கும், ஒரு சில சமயங்களில் தெரியாது, அசந்து தூங்கிடுவோம். காலையில் பார்த்தா இந்த ஹோல் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் கடிச்சது. எலி ஆச்சரியமாக இருக்கும். நம்ம வந்து அந்த அன்கான்ஷியஸாக நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒர்க் பண்ணிட்டு டயர்டை படுத்து தூங்கிடுவோம். பட் அன்கான்ஷியஸ் நம்ம கண்டிப்பாக அதை மூவ் பண்ணியிருப்போம், அதனால அது போயிருக்கலாம். பட் காலையில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எப்பவுமே வந்து நினச்சி பார்க்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போ சாதாரண மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அது நிறையவே காமிச்சிச்சு. பட்டினப்பாக்கத்தில் வந்து 2 குரூப் இருந்தாங்க ஃபாதர். ஒன்று வந்து மீன் பிடிக்கிறவங்க, மற்றொரு குரூப் ஃபாதர். அவங்களுடைய அந்த வறுமையை பார்க்கும்போது, அவங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போதும் அது வந்து என்னுடைய லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்திலையும் நான் அதை அனுபவப்பட்டிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சகோதரர்கள், நான் சொன்ன மாதிரி அந்த 3 சகோதரர்களும் கஷ்டப்பட்டாங்க. சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. எங்களுக்காக, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்குறேன். நாங்களும் அந்த கஷ்டத்தில் இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து தொடர்பு படுத்த முடிஞ்சிச்சு இந்த அனுபவம். ஸோ அதனால இந்த அனுபவம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் என்ன அப்படின்னா, கலெக்டர் கூடால பேச முடிஞ்சிச்சு. இதில் நிறைய கான்ஃபிடென்ட். ஏன்னா இந்த இதுக்கு வந்து நாங்கள் வெரி யங் தான், ஏஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 24-25 தான் இருக்கும். ஆனால் ஒரு கலெக்டர் லெவல்கிட்ட உட்காந்து நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ஏன்னா இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்த சுனாமியில் அஃபெக்ட் பண்ணவங்க, அதனால் இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வரையக்கூடிய கான்ஃபிடென்ஸ் அந்த ரெடி பண்ணி கொடுத்தீங்க நீங்கள். ஆமாம், கலெக்டர்கிட்ட. ஆமாம், இது வந்து ஒரு பெரிய குரூப். அது நாங்கள் மட்டும் இல்லை, இட்ஸ் அ பிக் குரூப், லார்ஜ் குரூப். ஆனால் அதில் லீட் எடுக்க முடிஞ்சிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சரியான ஒரு லேர்னிங். ஏன்னா நான் கொஞ்சம் என்னுடைய குழந்தை பருவத்தை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஷை டைப்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி என்னால் பார்க்க முடியல. என்னால் ஃப்ரீயாக பேச முடியுது, மூவ் பண்ண முடியுது, எதையும் செய்ய முடியுது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த களப்பணியும் ஒரு கான்ட்ரிபியூட்டர். கண்டிப்பாக இந்த அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கு அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவமாக இருந்திருக்கு உங்களுக்கு, இல்லைங்களா? கண்டிப்பாக. இந்த களப்பணியும் கூட என்னுடைய ஃப்யூச்சரில் நான் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போவதாக இருக்கலாம், அல்லது பிலிப்பைன்ஸில் போய் பணியாற்றுவதற்காக இருக்கலாம். இதுவும் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கடவுள் எதையுமே சாதாரணமாக செய்கிறது கிடையாது, ஏதாவது ஒரு காரியத்துக்காக தான் செய்கிறார். அதனால் உண்மையில் பாடம். உங்களோட ஸ்டடீஸ் அதில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவங்கள்? தியாலஜி படிக்கும்போது ஃபாதர், அது வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர். என்ன அப்படின்னா, சில சமயங்களில் வந்து ப்ரொஃபஸர்ஸ் வந்து நிறைய படிக்க கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா படித்து நம்ம வந்து பேப்பரில் அதை எழுதணும் அப்படின்னா, அவங்க சாதாரண சப்ஜெக்ட் மேட்ரு படிக்கிறத விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ரீடிங் கொடுப்பாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா ரீடிங்கில் நம்ம படித்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்போ ஒரு எக்ஸாமுக்கு நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய சீனியருக்கும் எங்களுக்கு அது சைக்கிளிக் மெத்தட்னால அவரும் அதே கோர்ஸ் தான் பண்ணுறாரு, நான் அதே கோர்ஸ் எக்ஸாக்ட்லி. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ரீடிங்கை முடிச்சுட்டாரு. நான் கேட்டேன் போயிட்டு, படிச்சிங்களா அப்படின்னா, ஆமாம் நான் வாசித்தேன், எனக்கு மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை சும்மா சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு கேட்டேன். கேட்டுட்டு எக்ஸாம் எழுதிட்டேன். எக்ஸாம் எழுதுனா எனக்கு அவரோட பெட்டர் மார்க். அவரு வந்து போயிட்டார். ஸோ அது ஒரு அனுபவம். பட் இந்த இறையல் அப்படின்னு பார்க்கும்போது அதே நேரத்தில் வந்து நான் வந்து கேட்டகிசம் இன்சார்ஜாக இருந்தேன். தமிழ் கேட்டகிசம், பெங்களூரில் தமிழ் கேட்டகிசம், அதுக்கு இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இனிஷியேட்டிவ் எடுக்க முடிஞ்சிச்சு இந்த இறையல் படிக்கும்போதே. அது வந்து ஒரு 1 இயர் வந்து கேட்டகிசம் இன்சார்ஜாக இருந்தேன். இன்னொரு 1 இயர் வந்து ஒரு சப்ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அது வந்து பக்கத்தில் எங்களுடைய ஆலயம் வந்து தூய ஆவியார் ஆலயம் அல்லது இடைவிடா சகாய அன்னை ஆலயம் பெங்களூரில். அது பக்கத்தில் இருந்தது வந்து செயின்ட் ஜோசப் சப்ஸ்டேஷன். இப்போ வந்து அது பங்கா மாறிச்சு. அப்போ அங்கே வந்து நான் வந்து பணியாற்றுவதற்காக சண்டேக்காக போனேன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மக்கள் வந்து அப்போ தான் வர்றாங்க, பூசைக்கு வருவாங்க, போவாங்க. இப்போ ரீடர்ஸ் குரூப் ஆரம்பிச்சு விட்டோம். நான் இந்த தியாலஜி படிக்கும்போது
அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, ஃபாதர் நம்ம ஈவினிங்ஸ்லலாம் ப்ரேயர் பண்ணலாம். இப்போ இந்த ரீடர்ஸ் குரூப் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கே போய் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். அப்புறம் அதை வந்து நம்ம அப்படியே இந்த நம்ம ஹோல் பேரிஷ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு சந்தேகம், ஏன்னா என்னுடைய ஃபாதர் இன்சார்ஜ் விடுவாரா அப்படிங்கிற சந்தேகம். சண்டேயில் மற்ற அவங்களுக்கு வந்து வீக் டேஸில் வைப்பாங்க. அப்போது நான் சொன்னேன், நல்ல ஐடியா, நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், பட் நான் வருவேன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு. எங்கள் ஃபாதர்கிட்ட பேசணும், எங்கள் ஃபாதர் என்கரேஜ் பண்ணார், ப்ளீஸ் கோ ப்ளீஸ் கோ. அது வந்து ரெண்டையும் ஸ்டடீஸையும் மினிஸ்ட்ரியும் வந்து இன்டகிரேட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே இப்போ ஒன்று சொன்னீங்க, நீங்கள் கிராமத்திலிருந்து செமினரிக்கு போன எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும். அது நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு ஃபாதர் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டம் தான் ஃபாதர். லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம பேசுகிறது தப்பாக இருக்குமோ, எல்லாம் சிரிப்பாங்களோ, ஒரு அவமானம், அந்த மாதிரி ஒரு ஷாய் ரெண்டுமே வந்து எப்போவுமே இருக்கும். அப்போது இந்த ரெண்டுமே உண்மையாகவுமே நமக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டை வெளிப்படுத்த விடாது. இப்படி இந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப ரொம்ப இருந்துகிட்டே இருந்துச்சு. அது வந்து எப்போவுமே இப்போ எங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை தோறும் வந்து மறைவுரை ப்ராக்டிஸ் இருக்கும். அது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒரு சர்மனை படிச்சுட்டு அதை அப்படியே நாங்கள் வந்து ப்ரீச் பண்ணணும். ப்ரீச் பண்ணும்போது எங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க. எல்லாருமே வந்து ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க அது நல்லா லாங்குவேஜும் நல்லா இருக்கும் எல்லாமே. இப்போ அங்கே போன உடனே நமக்கு வந்து அந்த ஒரு தடுமாற்றம், ஒரு பயம் இருக்கும், வராது வார்த்தைகள். அதெல்லாம் வந்து இன்னும் கான்ஃபிடென்ஸை ஒரு சில சமயங்களில் குறைச்சிருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த நம்பிக்கை இல்லாமல் ஆக்கிருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து திருத்தொண்டர் ஆன பிறகு நாங்கள் முடிவு பண்ணோம் எங்கள் குரூப்பில் எல்லாருமே, எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்தாலும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. நம்முடைய எஃபர்ட் எவ்வளவு நம்ம வந்து போட்டு அதை முழுமையாக ஈடுபாடோட அதில் நம்ம செய்வோம், கடவுள் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்போ ஆரம்பித்தோம் எங்கள் ஹோல் குரூப்புமே. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த பயம் அப்படிங்கிறது வந்து இன்னும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நல்லா கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு. அது வந்து இன்னும் ஆப்பிரிக்கா மிஷனில் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு அந்த ஆப்பிரிக்கா மிஷனால் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃபாதர், நைஸ். ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சு ஃபாதர் ஆனீங்க இல்லைங்களா? எந்த வருஷம் ஃபாதர்? 2009 ஏப்ரல் 29. ஓ, நைஸ் நைஸ் நைஸ். இப்போ 15 வருஷம் ஆச்சு இல்லைங்களா ஃபாதர்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். நீங்கள் ஃபாதர் ஆறீங்க, ஆர்டினேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த டைமு அம்மா அப்பா அவங்களுடைய எப்படி இருந்தாங்க, எப்படி எதிர்பார்த்தாங்க? கண்டிப்பாக ஃபாதர், அம்மாவுக்கு வந்து இந்த உலகமே அவங்க கையில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு, அதை என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த குருப்பட்டம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை. நான் தான் குருவானவரானேன், எனக்கு அது கடவுள் கொடுக்கப்பட்ட கொடையாக இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு எப்படின்னா இது கடவுள் எனக்கு கொடுத்த மாபெரும் கொடை அப்படின்னு தான் அவங்க பார்த்தாங்க. அப்பாவுக்கும் சந்தோஷம், எல்லாருக்குமே வந்து அது ஒரு பெரிய செலிப்ரேஷன். என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் வந்து முழுமையாக அதில் ஈடுபட்டாங்க. அதில் குறிப்பாக ஒரு சகோதரர் வந்து ரொம்ப முழு மூச்சோட எல்லா வேலையும் எடுத்து இந்த குரு பட்டத்துக்கான எல்லாமே அவர் வந்து முழுமையாக ஈடுபாடோடு செய்து பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னுடைய பங்குல நான் சொன்ன மாதிரி புனித ஜார்ஜியார் ஆலயத்தில் அதுதான் முதல் குரு பட்டம். நீங்க தான் ஃபர்ஸ்ட்? நான் ஃபர்ஸ்ட் இல்ல, ஆனா அந்த கோவில்ல வச்சிருக்காங்க. எனக்கு முன்னாடி என்ன மறைமாவட்ட குருக்கள் எல்லாம் டைசஸ்ல கத்தீட்ரல் ஆவாங்க. கரெக்ட். சோ நீங்க தான் வந்து முதல். அது வந்து
கிளை பங்காக இருந்தது. அப்புறம் பங்காகி அங்கே வந்து அது விழா வைக்கும்போது அது ஒரு மக்களுக்கும் அது ஒரு நல்ல செலிப்ரேஷன், சந்தோஷமா இருந்துச்சு. அது பங்கு மக்கள் பங்கு பெறவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்யும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் என்னுடைய இரட்சகர் சபை குருக்கள் அதனுடைய அவங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப ஹையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கமெண்ட்ரி எல்லாமே பாட்டு எல்லாம் அவங்க எடுத்து அவங்களே வந்து இன்வால்வ் ஆகி எல்லாம் எடுத்து செய்யும்போது என்னுடைய சீனியர்ஸ் எனக்கு முன்னாடி இருந்தவங்க நாங்களாம் தியாலஜி படிக்கும்போது ஒன்றா தான் படித்தோம். அவங்க அதை செய்யும்போது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த ஒரு அனுபவம் என்னுடைய ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் நினைக்கும் போது அது ஒரு ஆர்டினேஷன் டே வந்து மறக்க முடியாது எந்த ஃபாதருக்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் அது. அம்மா பற்றி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு ஃபாதர் அழகாக சொல்லிட்டு இருந்தார். ஃபாதரை விட நான் சாமியார் ஆகும்போது மக்கள் சொன்ன ஒரு வார்த்தை நல்லா இருந்துச்சு. என்ன வார்த்தைன்னா, ஒரு பேரண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க டாக்டர் ஆகிறது பிரச்சனை இருக்காது, அது கல்யாணம் பண்ணுறது பிரச்சனை இருக்காது. ஒரு இன்ஜினியர்னு சொல்கிறான், நோ ப்ராப்ளம். என் பையன் வந்து வக்கீல் அப்படின்லாம், ஏன்னா இது நிறைய பேத்துக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஃபாதருடைய அம்மா என் பையன் ஃபாதரு இல்லை என் பையன் என்னுடைய புள்ள வந்து சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் வெரி ரேர், வெரி ரேர். ஓகே ஃபாதர், ரொம்ப சந்தோஷம். ஃபாதர் ஆன பிறகு நீங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணி செஞ்சீங்க? ஓகே ஃபாதர், நான் குரு பட்டம் பெற்ற உடனேயே எங்களுக்கு வந்து ஒரு 6 மாதங்கள் வந்து இந்த மறைவுரை பயிற்சிக்காக பாஸ்டல் இயர் அப்படின்ட்டு உண்டு. அது திரும்பியும் நாங்கள் வந்து பெங்களூருக்கு தான் போனோம் ஆர்டினேஷன் வாங்கிட்டு. அது முடிஞ்ச பிறகு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்டில் எனக்குள்ள வந்து ஒரு டிசையர் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் திருத்தொண்டர் ஆன பிறகு எனக்கு ஒரு டிசையர் இருந்துகிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஃபாரினில், அதாவது ஆஃப்ரிக்காவில் பர்டிகுலராக ஒர்க் பண்ணணும், ஒரு மறைபரப்பு பணியில் நான் ஈடுபடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, எங்களுடைய குருவானவர்கள் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எங்களுடைய சபை அங்கே இருக்குது. அப்போ ஒரு சில ஃபாதர்ஸ் அங்கேருந்து வரும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவங்களை எங்களோடு ஷேர் பண்ணுவாங்க. அது பொதுவாகவே தியாலஜியில் இருக்கும்போது இப்போ கெஸ்ட் ஃப்ரீஸ்ட் வந்தாங்க அப்படின்னா, அதுவும் இது மாதிரி ஆஃப்ரிக்கா மிஷன் பிளேஸ்லேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு என்ன சொல்கிறது, கான்வர்சேஷன், டயலாக், அவங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ண வைப்பாங்க. அப்போ அது எனக்கு கேட்கும்போது அது மைண்டில் எனக்கு நிறைய இருந்துச்சு. அப்போ நான் ஏற்கனவே எங்களுடைய ப்ரொவின்ஷியல்கிட்ட சொல்லிட்டேன், நான் எனக்கு வந்து கண்டிப்பாக ஆஃப்ரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னோடனே ப்ரொவின்ஷியலுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா, யாருமே வாலண்டியராக வந்து எங்கள் இதுலேருந்து போகிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நாங்கள் ஒரு மிஷனை வந்து 1991 அங்கே ஆரம்பித்தோம். பெங்களூர் ப்ராவின்ஸுடைய இரட்சகர் சபை குருக்கள் வந்து இந்தியாவிலேருந்து கென்யாவில் போய் இந்த மிஷன் ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பிக்கும் போது 3 பேர் தான் போனாங்க. அப்போது நிறைய பேர் வந்து போயிட்டு வந்துடுறாங்க, அப்படியே நம்பர் ஒன்றும் பெருசாக போகலை. அதனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பட் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து நான் திரும்பி அந்த இதை சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது என்னுடைய மற்ற குருக்கள், ஒரு சில குருக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போமே நீ போன அப்படின்னா உனக்கு இங்கே உனக்கு எந்த ஒரு அனுபவம் இருக்காது, உன்னுடைய களப்பணி இங்கே வந்து இல்லாமல் போயிடும். அதனால பெட்டர் நீ என்ன பண்ணு, போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீ இங்கே ஒரு சில ஆண்டுகள் பணி புரிஞ்சுட்டு அப்புறம் போ அப்படின்னாங்க. அப்போ எனக்கு மைண்டு வந்து இப்போ அப்படியே வேவரிங் ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அதுதான் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா எனக்கு ரூட் இங்கே தான். அப்போ நான் இங்கே எதுவுமே இல்லாமல் நான் டைரெக்டாக போயிட்டேன் அப்படின்னா, அப்போது சப்போஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்ட்டு ஒரு பயம், ஒரு கலக்கம் இருந்தது. இப்போ நான் போயிட்டு ப்ரொவின்ஷியல்கிட்ட சொல்கிறேன், ஃபாதர் இது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், ஒரு சிலர் எனக்கு இது மாதிரி சஜஷன் கொடுக்குறாங்க, அதனால் நான் வேணால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வேணால் நான் போகிறேன் அப்படிங்கிறேன். உடனே ப்ரொவின்ஷியல் தெளிவாக சொன்னார் என்கிட்ட, கிறிஸ்டோஃபர், அங்கே தேவை இருக்குது, அதுவும் இப்போ தேவை இருக்குது. நீங்கள் யங்காக இருக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும், அதனால் இதுதான் ரைட் டைம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இப்போது என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இங்கே, ஆமாம் சொல்கிறேன், இங்கே இருக்கிறவங்க ஒரு சில கொஞ்சம் பெரியவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அனுபவப்பட்டுட்டு அங்கே போ அப்படிங்கிறாங்க. ப்ரொவின்ஷியல் எனக்கு இந்த மாதிரி சொல்கிறாரு. இப்போ நான் டைம் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் ஒரு சில நாட்கள் ப்ரேயருக்காக நான் டைம் எடுத்துட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட வச்சுட்டு நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்ட்டு. அப்போது முடிவு பண்ணிட்டேன் நான், எஸ்
நான் வந்து அங்கே போகணும்னு ஆசைப்படுறேன், எனக்குள்ள அந்த ஒரு ஆர்வம் இருக்குது, அந்த ஆர்வம் அப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து உடனே அப்பாயின்மெண்ட் வந்து அப்போ வந்து ஊட்டியில் கொடுக்குறாங்க. ஊட்டி கோத்தகிரி கம்யூனிட்டியில் ஒரு ஃபியூ மந்த்ஸ். அதுக்குள்ளே எனக்கு கெட்டி ரெடி ஆகணும், என்னுடைய வீசா ப்ராசஸ் எல்லாமே ரெடி ஆகணும், ப்ளஸ் ஒரு சில கோர்சஸ் நான் அட்டன் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன், கவுன்சிலிங் கோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கான ஒரு தயாரிப்பு அந்த டைமில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது முடிஞ்ச உடனே அங்கே போகிறது மாதிரி பிளான், கென்யாவுக்கு போகிற மாதிரி. அப்போ நான் ஏறக்குறைய 2009 2010 வரைக்கும் அந்த 1 ஆண்டு 6 மாதங்கள் நான் வந்து பெங்களூர்லேயும், இன்னும் இருக்கக்கூடிய 6 மாதங்களில் ஒரு 3 மாதங்கள் வந்து தவக்கால தியானம் மறைவுரை நாங்கள் பொதுவாக ரட்சக சபை குருக்கள் பண்ணக்கூடியது, ஒவ்வொரு பங்குக்காக போவோம். அப்போ அந்த ஆண்டு வந்து எனக்கு 5 இடங்களில் வந்து மறைப்போதனை ஃபர்ஸ்ட் இயர்லே, அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு இப்போ என்னுடைய எல்லா பிளானுமே மிஷனுக்கு போகிறது, கென்யாவுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த 1 இயர் மட்டும் நான் இங்கே இருந்தேன், நெக்ஸ்ட் இயர் நான் கென்யாவுக்கு போயிட்டேன். ஃபாதர் அழகாக சொன்னீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க. குறிப்பாக ரொம்ப அழகாக சொன்னது வந்து இந்த களப்பணியில் வந்து எலியெலாம் கடிச்சிருச்சு அப்படிலாம் சொன்னேன், அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுன்னு நீங்கள். ஆனால் அந்த கஷ்டம் வந்து ஆஃப்ரிக்கா போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு இப்போ சொல்கிறீங்க. ஸோ உண்மையாலுமே உங்களை பாராட்டுற எல்லா காரியத்தையும் பாசிட்டிவாக எடுத்துட்டீங்க. அது வந்து ரொம்ப நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. அன்பு நேயர்களே, ஃபாதர்கிட்ட இது ஒரு நல்ல காரியத்தை நம்ம இந்த வார்த்தையில் கற்றுக்குவோம். எது நடந்தாலும், எந்த துன்பம் கஷ்டம் வேதனை என்ன இருந்தாலும், அது கடவுள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக தான் தராரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதருடைய அனுபவத்தை நாமும் கற்றுக்குவோம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த வாரம் இன்னும் அதிகமான காரியங்களை, அனுபவங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.